ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சித்ரா பௌர்ணமி விசேஷங்களை தான் பார்க்க போகிறோம். சித்ரா பௌர்ணமியில் நம்ம விரதம் இருக்கலாம். மற்ற விரதம் இருக்க முடியாதவங்க விரதம் இல்லாமல் பூஜை பண்ணலாம். விரதம் இருக்கிறவங்க காத்தால எதுவுமே சாப்பிடாம காத்தால ஏஞ்சி வீட்டில் கோலம் கீழம்லாம் போட்டு பூஜை பண்ணி நம்ம நைவேத்தியத்தை சாமிக்கு படிச்சுட்டு மேலே நம்ம சாப்பிட்லாம். ஸோ சித்ரா பௌர்ணமி இது எப்போ எந்த தேதியில் வருதுன்னா மே 11 8:01 ஸ்டார்ட் ஆகி ராத்திரி மே 12 ராத்திரி 10:30 மணி வரைக்கும் பௌர்ணமி ஸ்டார்ட் ஆகுது. இந்த நாளில் நம்ம சிவபெருமான், முருகர், அம்மனை வழிபட்டு வந்தால் குடும்பத்துக்கு நல்லதுன்னுவாங்க. இதில் இன்னொரு விசேஷங்கிறது, இதில் சித்திரகுப்தர் அவருக்கு உகந்த நாள். அவர் சித்திரகுப்தரை நம்ம வழிபடி வந்தால் நம்மளுக்கு நல்ல எண்ணங்கள் வரும். நல்ல செய்கைகள் செய்துக்கு நம்ம மனசில் நல்ல எண்ணங்கள் தோன்றும்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் நம்ம எல்லா சிவன் கோயிலுக்கு போய் வழிபாட்டு வந்து நம்ம வீட்டில் ஒரு பூஜை பண்ணி நிம்மதியாக இருந்து எல்லா வேலையும் பண்ணிவிட்டு நல்ல வேலைகளை பண்ணிவிட்டு நம்ம வேலையை பார்த்துன்னு இருந்தால் அந்த தெய்வமே நம்மளுக்கு நல்ல வழி காட்டுமென்னு இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறமா இந்த வீடியோவிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இந்த வீடியோவில் நம்ம எந்த காரியம் பண்ணுறதா இருந்தால் நல்ல மனசோட யாருக்கும் தீங்கு நினைக்காம நம்ம வேலை உண்டோ நம்ம காரியங்கள் ஏனோ நம்மளுக்கு எது ஆண்டவன் எது கொடுத்துருக்கானோ அந்த வேலையை பார்த்துட்டு நம்ம மனசை நம்ம உடம்பை சுத்தமாக வச்சுக்கிறது நல்லதுன்றது இந்த கடவுள் இந்த இதில் சொல்கிறாரு. ஆனால் ஒரு ஊரில் சொல்கிறாங்க, இந்த நாளில் சித்திரகுப்தன் வந்தால் நம்ம விதியை மாற்றி எழுதுவார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே எதனா மனுஷனில் அங்கே சாமி அது ஏற்கனவே விதிக்கப்பட்டதுனால அது எதுவுமே மாறாது. நம்ம செய்கையால் நம்ம நல்லது இங்கே இருக்கும் போதே பண்ணால் நம்மளுக்கு அங்கேயும் நல்லது நடக்கும்னு நினச்சி நம்ம இந்த பூஜையை பண்ணலாம். இந்த சித்ரா பௌர்ணமி எல்லோரும் கிரிவலத்துக்கு போவாங்க. கிரிவலத்துக்கு போய் சிவனை பார்க்குறது நல்லது. அந்த கிரிவலத்தில் இருக்கிற எல்லா சிவன் பக்தர்களுக்கும் நல்லதே நடக்கட்டும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய வீடியோவில்